بل بدا لهم ما كانوا يخفون من قبل ولو ردوا لعادوا لما نهوا عنه وإنهم لكاذبون. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நோம்பு டைம் வேற, நோம்புல எல்லாருமே பிஸியாக இருப்பியா, நிறைய அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பியா. ஸோ இந்த டைமில் வந்து வீடியோ இன்னைக்கு போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. இந்த நோம்பு டைமில் இதுவரை வீடியோ போடல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக போடுறேன். இன்னைக்கு வந்து ஷஹருக்கானது என்ன செய்கிறேன், அதில் இருந்து இஃப்தார் வரை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். நோம்பு டைமு எல்லாருமே வீணாக வேஸ்ட்டாக டைமை வேஸ்ட் பண்ணாமல் நிறைய நல்லமல்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த டைமில் தான் நமக்கு வந்து நிறைய நல்லமல்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய கிடைக்குது. ஸோ இந்த டைம் நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து ஷஹர்லேருந்து இஃப்தார் வரை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் தராவீக தொழுது முடிச்சுட்டு குர்ஆன் ஹிஸ்பு ஓதுவோம்ல, அதுவும் ஓதிட்டு வீட்டுக்கு வர்றேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஷஹருக்கு என்னென்ன செஞ்சு வச்சுருக்குறோம், இன்னமெல்லாம் சமைச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் உங்க கூட காட்ட போகிறேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், எல்லாமே சமைச்சு ரெடியாக இருக்குது. நான் வந்து சமைக்கலை, எங்கள் அம்மா தான் எல்லாமே சமைச்சு வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன நாங்கள் வந்து சஹருக்கு செஞ்சோம் அப்படின்னு பார்த்துருவோம். சஹருக்கு என்ன சாப்பாடு பண்ணியிருக்கிறோன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து கனவா இறால் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்ன பண்ணோன்னு பார்த்துடலாம். ஆவி பறக்க சுட சுட சோறு இருந்துச்சு. பட் இப்போ ஆவியை காணோம், கொஞ்சம் ஆறிடுச்சு. இருந்தாலும் சோறு வந்து சூடாக தான் இருக்குது, அந்தளவுக்கு சூடாக இல்லை, லைட்டாக சூடாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிக்கனை நல்லா பொரிச்சாச்சு. சிக்கன் 65 தான் பண்ணியிருக்கிறோம். அப்படியே பார்க்கும்போது திங்கன்னு நம்மளுக்கு தோணிடும்ல. ஸோ அதனால் ஒரு சிக்கனை எடுத்து வாயில் போட போகிறேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கிறோன்னு பாருங்கள். ஊற்றி சாப்பிட்றதுக்கு குழம்பு வேணும்ல, ஸோ அதனால் நல்லா சிக்கன் குழம்பு பண்ணி வச்சுருக்குறோம். அதால உங்களுக்கு தெரியும், நல்லா கெட்டியாக இருக்குது குழம்பு. சோத்தில் ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அடுத்து துணக்கறி வேணும்ல, எப்போவுமே எங்கள் வீட்டில் துணக்கறி செஞ்சுருவோம். ஸோ என்ன பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பண்ணிடுறோம். சிக்கன் வந்து புளிப்பா அந்த மாதிரி இருக்காதுல்ல. ஸோ சிக்கனுக்கு புளிப்பா ஏதாவது தொட்டு சாப்பிட்றதுக்காக தான் கத்திரிக்காய் புளிப்பா பண்ணியிருக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் பண்ணி சாப்பிடும்போது சிக்கனுக்கெலாம். எப்போவுமே தேங்காய் பால் ரசம் வைப்போம், இன்றைக்கி வந்து வைக்கலை. அது அப்படியே இருந்துடுறனால மோர் ரெடி பண்ணிக்கிட்டோம். அப்புறம் சஹர் டைமில் டீ குடிப்போம்ல, இன்றைக்கி வந்து டீக்கு பதிலாக காஃபி போட்டுட்டோம். எப்போவுமே டீ தான் குடிப்போம், டீ குடித்தா தான் சஹரில் சுறுசுறுப்பாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து காஃபி போட்டு வச்சுட்டோம், நல்லா கொதிக்க இருக்குது சஹரில் குடிக்கிறதுக்கு. இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சஹருக்குள்ள சாப்பாடு எல்லாமே சூப்பராக ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன வேலை இருக்கும், கொஞ்சம் நேரம் குர்ஆனை ஓதிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிறோம். தூங்கி சஹருக்கு எந்திரிச்சு சஹரில் சாப்பிட்டுட்டு நோன்பு வச்சிட வேண்டியதான். வீடியோவாக கண்டினியூவாக பாருங்கள். இப்போது கரெக்டாக 12:30 மணி ஆகுது. கொஞ்சம் நேரம் ஓதிட்டு அதுக்கப்புறமா தூங்க போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம், நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டு ஸ்டோர் ரூம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் கூட நல்லா இல்லாமல் இருந்துச்சு. இது எல்லாமே ஆளை கூப்பிட்டு ஃபுல்லாக நீட் பண்ணிட்டேன். அண்டு ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியிருப்பேன், நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன். ஃப்ரிட்ஜெலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், க்ளீனிங் வீடியோலையே போட்டிருப்பேன். நல்லா நீட்டாக ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு குர்ஆனை ஓதிட்டு தூங்கிட வேண்டியதான். டேபிளில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நீட் படுத்தியாச்சு. ஸ்டிக்கர் ஓட்டினால டேபிளாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் திங்ஸ், தேவையான திங்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுருக்கிறேன். மணி கரெக்டாக 1:30 ஆகுது. எல்லாம் தூங்கி கிடக்குது, என் பிள்ளை உள்ள தவிர. நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமா சஹருக்கு எந்திரிச்சாச்சு. எப்போவுமே 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவோம் சஹருக்கு. இன்னைக்கு 4:30 மணி ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி விறுவிறுன்னு கீழே இறங்கி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து கறி தான் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டீ குடிப்போம்ல, அந்த அன்னைக்கு வந்து காஃபி தான் போட்டிருந்தோம். ஸோ காஃபியும் குடிச்சிட்டு தொழுகிறதுக்காக போயிட்டேன்.
எப்பவுமே வந்து இந்த நோன்பு டைம் வந்தாலே சஹரு அண்ட் இந்த இஃப்தார் டைம்லாம் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சஹர் வச்சுட்டு இப்போ வந்து தொழுறதுக்காக வந்துட்டேன். நம்ம நார்மலா எல்லாருமே சொல்ல முடியாது. நம்மள நிறைய பேர் வந்து நோன்பு டைம்ல அந்த மாதிரி தான் சுபு தொழுறது கூட தொழுவோம். அந்த வழக்கத்தை வந்து நம்ம மாத்திக்கிறணும். அது வந்து ரொம்ப தப்பு. நோன்பு டேஸ்ல மட்டும் எல்லா தொழுகையும் கரெக்டா தொழுவுறது, நல்லா ஓதுறது, இந்த மாதிரி பழக்கத்தை வச்சுக்கிறோம். நோன்பு விட்டுருச்சு அப்படின்னா சுபுஹ் தொழுவைனால என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம போயிடும். ஸோ அந்த பழக்கத்தை எல்லாமே நம்ம மாத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் டே பிள்ளையோட ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா இஃப்தாருக்குள்ள வேலை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பிள்ளைவ இருந்தாலும் வேலை ஓடாது, நம்மளுக்கு ஏதாவது கரைச்சல் கொடுத்துட்டு இருப்பா. ஸோ போனதுக்கு அப்புறமா தான் நான் இஃப்தாருக்குள்ள வேலை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நன்னாரி சர்பத் தான் போட போறேன். எத்தனை தான் நம்ம வந்து நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சு சாப்பிட்டாலும் நோன்பு டைம்ல அந்த தண்ணி மாதிரி இருக்கிற சர்பத்து குடிக்கிற மாதிரி வராது. ஸோ தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னாலும் நன்னாரி சர்பத் தான் எனக்கு ஞாபகம் வரும். அதான் ஃபர்ஸ்ட் போட்டு வைக்க போறேன். இந்த காதரியா சர்பத் வந்து எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். எப்படி எங்க ஊர்ல வந்து தொதல், எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஃபேமஸா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த காதரியா சர்பத்தும். காதரியா சர்பத் இல்லாத வீடே இருக்க முடியாது. ஸோ காதரியா சர்பத்தும் எங்க ஊர்ல ஃபேமஸ் தான். அதை இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறேன். 3 எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறமா தண்ணி நிறைய வச்சு தான் போடுறேன். ஏன்னா பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இவ சர்பத்து போடுறாளே அப்படின்னு தெரியும். அது வந்து அந்த அன்னைக்கே காலியாயிரும். ஸோ அந்த அளவுக்கு தாகமாவும் இருக்கும். எல்லாருமே ஜூஸையும் ஃபினிஷ் பண்ணிடுவோம். சீனியும் ஒரு அளவா தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா நோம்பு டைம்ல நம்ம குடிச்சு பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால எல்லாத்துலயுமே நான் மீடியமா தான் போடுவேன். அதுக்கப்புறமா நோம்பு திறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் எடுத்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிட்டோம்னா அப்புறம் குடிக்க முடியாது, நல்லா இருக்காது. 2 கரண்டி மட்டும்தான் சீனி போட்டு நான் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சேன். தேவைப்படும் எப்படி லேட்டாக கொஞ்சம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நன்னாரி சர்பத்தை போட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பால் எடுத்து என்ன போட்டுட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் தான். நோம்பு டைம்ல பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நான் ஃப்ரூட் கஸ்டர்ட் போட்டுட்டு இருக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை தண்ணியில கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க, கெட்டி தன்மை இல்லாம பாத்துக்கோங்க. இப்ப நல்லா கரைச்சி ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டேன். நீங்க வந்து தண்ணியில கரைக்காம பால் காய்ச்சுறீங்கன்னா அதுல கூட கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து தண்ணியில தான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்ப பால் சூடாயிருச்சு. ஓரளவுக்கு சூடானா போதும், ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதுல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம் அப்படின்னா ஓவரா திகட்ட ஆரம்பிச்சிரும். அப்படி சீனி இல்லைன்னா கூட லேட்டா சேர்த்துக்கலாம் நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் போட்டேன். பட் அதுவே கரெக்டா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சு. நம்ம கஸ்டர்ட் கரைச்சி வச்சதை உள்ள சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிரும். இனி ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆறுறதுக்காக அந்த ஃப்ரூட் கஸ்டர்டை வச்சுட்டேன். இது வந்து நேற்று போட்ட கேராமல் அண்ட் வந்து மேங்கோ டேங்கும் போட்டு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலையும் நான் வந்து காட்டுறதுக்காக தான் எடுத்து வச்சேன். நேற்றே போட்டாச்சு. இது கேராமல் போட்டோம்னா கடப்பாசி போட மாட்டோம், கடப்பாசி போட்டால் கேராமல் போட மாட்டோம். ஏதாவது ஒன்று போட்டு வச்சிடுறது. ஏன்னா ரெண்டையுமே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இடம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால கஸ்டர்ட் மட்டும் போட்டாச்சு. அண்ட் அது கூட மேங்கோ டேங்கும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி போல் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக போகிறேன். ஏன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் போடுறோம்ல, ஸோ பழங்கள் வேணும், அது வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி பைக்கை நானே ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ஹஸ்பண்டும் பேசிட்டு போனோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி பைக் ஓட்டினது, அதுவும் ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகி பெற்றதுக்கு அப்புறமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலேயாச்சு பைக் ஓட்டிய. ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஒரு மாதிரியா இருந்துச்சு, பயமா இருந்தாப்புல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓட்ட ஒன்றும் தெரில. ஸோ வந்து இப்போ பைக் ஓட்டிட்டு தான் நான் தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன், பின்னாடி என் ஹஸ்பண்டை வச்சுட்டு. இப்போ பழம் வாங்குறதுக்காக போகிறேன். ஃபர்ஸ்ட் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வாங்குறதுக்குன்னே ஒரு கடை இருக்கும். ஸோ அங்கே தான் போகிறேன். முக்குரூட்டில் இருக்கும், கீழக்கரையில். சூப்பராக இருக்கும். இவர்கிட்ட தர்பூசணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இனிப்பாவே தான் இருக்கும். இவங்களா தான் எடுத்தும் கொடுப்பாங்க. அண்ட் பழமும் சூப்பராக இருக்கும். எப்போவுமே இதுவரை வாங்கிட்டு போய் இவங்கள்ட்ட பழம் நல்லா இல்லாமல் இருந்தது இல்லை. ஸோ இங்கேயே வந்து தர்பூசணி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் வாங்குறதுக்காக வந்தேன். அண்ட் இவங்க வந்து தர்பூசணி ஜூஸு, தர்பூசணி கட் பண்ணி கூட கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பழம் ஒரு 6 கிலோக்கு இருந்துச்சு. அப்போ நான் வாங்கும்போது 30 ருபீஸ் போட்டு கொடுத்தாங்க கேஜி. இப்போ வந்து 25 ருபீஸ்க்கு வந்துருச்சான். அப்படியே சூப்பர் மார்க்கெட் போய் சமோசா சீட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். அண்ட் சமோசா சீட் பார்த்தீங்கன்னா 105 தான் சொன்னாங்க. ரொம்ப நம்மளுக்கு வந்து சீப்பாக இருந்தாப்புல இருந்துச்சு. சமோசா நம்ம டெய்லியும் வாங்குறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி சமோசா சீட் வாங்கி நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் அண்ட் ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா பழம் வாங்குறதுக்காக வந்துட்டு நமக்கு ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கும் ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த வாட்டர் மெலன் வாங்குறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்னா இங்கே தான் இவர்கிட்ட தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காசு கூடவா தான் இருக்கும், பட் ஃப்ரூட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அவங்கள்ட்ட ஆப்பிள், பனானா, கிரேப்ஸு, மாதுளை இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.
வந்து தர்பூசணியை தூக்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. எனக்கு 6 kg இருந்தனால செம்ம வெயிட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தூக்கிட்டு உள்ள போயாச்சு. ஃப்ரூட் கஸ்டர்ட் போடுறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வைக்கணும். அது வந்து கரெக்டா கடைசியா ஒரு 6 மணி 5:30 மணி அந்த மாதிரி கட் பண்ணா 6 மணிக்கு பழம் போட்டு ரெடி பண்றது கரெக்டா இருக்கும். ஸோ 5:30 மணிக்கு ஃப்ரூட்டை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி டீ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு இஃப்தாருக்கா இருந்தாலும் சரி, நோன்பு பிடிக்கிறதுக்கா இருந்தாலும், சஹருக்கா இருந்தாலும் சரி, டீ முக்கியம். ஸோ அதனால டீ தான் போட்டுட்டு இருக்கிறேன். அந்த அன்னைக்கு இஃப்தாருக்கு டீ, சஹருக்கு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் ஆரம்பத்திலேயே காஃபி தான் குடிச்சோம். அது காஃபி குடிச்சது எனக்கு என்னமோ சரியா படல, டீ குடிக்கிற மாதிரி வரல. ஸோ அதனால வந்து இனிமே கரெக்டா இஃப்தாருக்கும் சரி சஹருக்கும் சரி டீயே போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு டீயை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற போதே தர்பூசணியை வெட்டிக்கிட்டேன். சூப்பர் பழமா இருந்துச்சு, பார்க்கும் போதே செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெட்டி ஜூஸ் போட்டும் குடிச்சோம், செம்மையா இருந்துச்சு. இதை வந்து ஜூஸ் போடுறதுக்காக நான் வந்து 2 இந்த மாதிரி பொழந்துட்டு நல்லா கரண்டியை வச்சு உள்ள எல்லா வாட்டர்மெலானே எடுத்தோம்னாக்கி ஈஸியா நம்மளுக்கு வந்துடும். நான் வந்து அந்த தர்பூசணி தோல்லே தான் தர்பூசணி ஜூஸை ஊற்றி வைக்க போறேன். ஸோ அதனால கரெக்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சைடு வந்து டீ நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது, பால், அதுக்கப்புறமா தேயிலையும் போட்டு டீ ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இங்கிட்டு வந்து தர்பூசணி ஜூஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. தர்பூசணி பழம் அண்ட் சர்க்கரை லைட்டா மட்டும் தான் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி வந்து உடனே சேர்க்க மாட்டேன். தர்பூசணியை நல்லா அரைச்சிட்டு சுகர் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபைனலாக தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ தர்பூசணி ஜூஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அந்த தோலில் ஊற்றி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன், அதுக்குள்ளே ஆலிஃப் வந்துட்டான். வந்து எனக்கு அதுல தான் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டான். ஸோ அதனால அதுல கொஞ்சமா ஊத்தி கொடுத்துட்டு அவனும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். தர்பூசணி ஜூஸை இந்த மாதிரி குடிக்கிறது ஆலிஃப்க்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு போல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கேட்டுட்டு இருந்தான். நானும் ஊத்தி கொடுத்துட்டு இருந்தேன், அதை குடிச்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் டீயும் ரெடி ஆயிடுச்சு. ஃபிளாஸ்க்ல ஊத்தி வச்சுட்டேன். எங்க எல்லாருக்குமே ஃபிளாஸ்க்ல ஊத்தி தான் எப்பவுமே வைப்பேன். 2 பேருக்கு, என் பிள்ளைகளுக்கு மட்டும் டீ ஆற வைக்கிறதுக்காக வெளியே வச்சிருவேன். ஏன்னா அவங்க எல்லாம் ஜில்லுன்னு தான் டீ குடிப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வெளியே வச்சுட்டு மற்ற டீ எல்லாமே ஃப்ளாஸ்க்ல ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சமோசா போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே. சமோசா போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆயிடுச்சு நான் சமோசா ரெடி பண்ணும்போது. சமோசா ஷீட் வாங்கி சமோசா பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இன்னைக்கு வந்து ஆனியன் சமோசா தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால ஆனியன், பச்சை மிளகா மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் தேவைன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். பட் நான் ஆனியன் மட்டும்தான் போட்டு செஞ்சேன், செம்மையாக வந்துருந்துச்சு. லைட்டா எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடாயில, ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப எண்ணெய் சேர்த்தோம்னா சமோசா ஒழுங்கா வராது. ஸோ லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு அதுல வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சது உள்ள சேர்த்துட்டு, உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ரொம்ப நேரம் வந்து நல்லா வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பொரிக்க தான் போறோம் சமோசாவை. ஸோ ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளவு தூரம் போதும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து எடுத்துட்டேன் பாருங்க. இதான் 5 மினிட்ஸ்லேயே நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. கண்ணாடி பதம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சமோசா சீட்டில் வந்து உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம ரெடி பண்ணிட வேண்டியதான். சமோசா மடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் சமோசா மடிக்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கார்னர், ஏதாவது ஒரு கார்னர் எடுத்து அந்த மேலாப்ல வச்சுக்கோங்க, முக்கோண ஷேப்ல சூப்பரா வந்துடும். அப்புறம் இந்த சைடு பிரட்டி விட்டோம்னா முக்கோண ஷேப்ல வந்ததுக்கு அப்புறமா அந்த சைடுல லைட்டா மைதா பேஸ்ட், இது மைதா பேஸ்ட் வந்து கட்டியா வச்சுக்கோங்க. தண்ணியா வச்சீங்கன்னா மைதா பேஸ்ட் ஒழுங்கா ஒட்டாது. மைதா மாவு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து மைதா பேஸ்ட் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த முக்கோண ஷேப்ல வந்துரும்ல, வந்ததுக்கு அப்புறமா உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1ல இருந்து நீங்க 2 ஸ்பூன் வரை வச்சுக்கலாம். பட் 2 ஸ்பூன் வச்சோம்னா அதிகமா இருக்கும். ஸோ நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கிறேன். வச்சுட்டு அதை மறுபடியும் மடக்கி விட்டோம்னா சூப்பரா முக்கோண ஷேப்ல ரெடி ஆயிரும். இப்போ கார்னர் ஃபுல்லாவே நம்ம மைதா பேஸ்ட்டை தடவிட்டு ஒட்டி விட்டோம்னா சூப்பரா சமோசா ரெடி ஆயிரும். நம்ம கடையில வாங்குறதை விட என்ன கேட்டா வீட்டுல செய்யறது தான் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன். ஈஸியா அண்ட் ஹெல்த்தியா கூட நம்ம செய்வோம். நம்ம வந்து வீட்டுல பண்ணும்போது ஒண்ணு பார்த்து பண்ணுவோம்ல, ஸோ ஹெல்த்தியா தான் பண்ணுவோம். அண்ட் பாத்தீங்கன்னா இப்ப சூப்பரா சமோசாவா மடிச்சாச்சு. இந்த மாதிரிதான் மடிச்சு வச்சுக்கிறோம். எல்லா சமோசாவையும் மடிச்சு இப்ப பொரிக்க போட போறேன். அண்ட் இன்னொன்னு நான் ஷீட் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி மடிக்கணும்னு. ஏதாவது ஒரு கார்னர் எடுத்து இந்த மாதிரி மேலாப்ல வச்சுட்டு திருப்பி இந்த சைடு மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டதுக்கு அப்புறம் முக்கோண ஷேப்ல வந்துடும். சைட்ல இந்த இடம் இருக்குது பாத்தீங்களா, இந்த இடத்துல மைதா பேஸ்ட கொஞ்சமா தடவிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கிறோம். ஒட்டினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சூப்பரா முக்கோண ஷேப் கரெக்டா வந்துடும். அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். இந்த ஷேப் உள்ள நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கிற போறோம். இந்த லைட்டா நம்ம இத ஷீட்டை எடுத்து விட்டோம்னா வந்துடும். ஸோ உள்ளக்க ஸ்டஃபிங்கை வச்சுக்கிற போறோம். 1ல இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரை வச்சுக்கோங்க ஸ்டஃபிங்கை. ஏன்னா அதிகமா வச்சோம்னா வெளியே வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க இழுத்து விட்டீங்க அப்படின்னா முக்கோண ஷேப்ல மறுபடியும் வந்துடும். சைடு ஃபுல்லா, அதாவது கார்னர் ஃபுல்லாவே மைதா பேஸ்ட் தடவிட்டு ஒட்டி விட்டுற வேண்டியதான். சூப்பரா வந்து சமோசா நம்மளே ஈஸியா ரெடி பண்ணிடலாம் வீட்டுல. ஸோ வந்து கடையில வாங்குறதை விட கண்டிப்பா நீங்க வீட்டுல சமோசா ஷீட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிரும்.
நம்மளுமே டக்கு டக்கு நம்ம தேவைக்கேற்ப பொரிச்சிக்கலாம். சமோசா சீட் வாங்கினதுல இருந்து தொடர்ச்சியா நான் 2-3 தடவை வீட்லயே தான் சமோசா போட்டேன். கடையிலே வாங்கல. ஷீட் வாங்கினதுல இருந்து நான் கடையில வாங்கல. அதுக்கு முன்னாடி வரை கடையில தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் சமோசா கடையில வாங்குறதை விட எனக்கு என்னமோ வீட்டுல செய்யறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப சமோசா பொரிக்கிறதுக்கும் போட்டேன். அதனால கிறிஸ்பியா மொறுமொறுன்னு வந்துருந்துச்சு. தொடர்ச்சியா நான் செஞ்சதுல வந்து ஒரு நாள் ஆனியன் சமோசா செஞ்சேன், ஒரு நாள் கறி சமோசா செஞ்சேன், சிக்கன் சமோசா செஞ்சேன். செம்ம சூப்பரா இருந்துச்சு. அந்த கடை பக்கம்லாம் போகும்போது அந்த சமோசா வாசனை வரும்ல, அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா வந்துருந்துச்சு. இப்போ வந்து சமோசா ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்குள்ள ஆப்பிள், மாதுளை, கிரேப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு சமோசா. இப்போ எடுத்து வச்சிடலாம். நல்லா வெளியே கிறிஸ்பியா, உள்ள வந்து சாஃப்டாவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. சமோசாவை கண்டிப்பா நீங்களும் வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்கிற சமோசாவையும் போட்டு இப்போ நான் பொரிச்சு எடுத்துக்கிற போறேன். நோன்பு டைம்ல நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நொடி நம்ம வந்து வேஸ்டா செலவு பண்ணிட்டோம்னா திருப்பி நமக்கு நோன்பு கிடைக்குமா, அந்த டைம்ல நம்ம திருப்பி ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கும். சோ நம்மளுக்கு வந்து அல்ல இந்த வருஷத்துக்கு உண்டான நோன்பு பிடிக்கிறதுக்குள்ள பாக்கியத்தை தந்திருக்கிறான். சோ ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காம நம்ம நிறைய நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வந்து நம்ம பெற்றுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும் சரி, தொழுவுறது, அதிகமா தர்மங்கள் செய்யணும். சோ அந்த மாதிரி நற்காரியங்களை நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வருஷம் நோன்பு பிடிக்கிற பாக்கியத்தையும் நம்ம எல்லாருக்குமே தரணும். அதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல வந்து ஃப்ரூட் எல்லாத்தையுமே கட் பண்ணி உள்ள சேர்த்தாச்சு. இந்த ஃப்ரூட் சாலட் செய்யும் போது மட்டும் டைம் பாத்தீங்கன்னா 6:15 மணி ஆயிடுச்சு. நான் தான் கடைசியா பண்ணுவோம், அப்பதான் வந்து தண்ணி விடாம இருக்கும்னு சொல்லி லேட்டா பண்ணி வச்சேன். சூப்பரா இருந்துச்சு ஃப்ரூட் சாலட்டும். அண்ட் அதுக்கப்புறமா நோம்பு திறக்கிற டைம் ஆயிருச்சு. ஸோ எல்லாத்தையுமே டேபிள்ல எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த சமோசா பாத்தீங்கன்னா என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த வீடியோல எடுக்கும்போது அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் தொடர்ச்சியா 2-3 தடவை பண்ணேன். அந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு வெளியே அந்த ஷீட்டு, ஏன்னா கடையில வாங்கியிருந்தோம்ல, ஸோ அதனாலவா என்னமோ தெரியல ரொம்ப சூப்பராகவும் வந்துருச்சு. வீட்டில் நம்மளா ஹோம்மேடா பண்ணாலும் சூப்பராக தான் வரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இஃப்தார் டைம் ஆயிடுச்சு, பாங்கும் சொல்லிட்டாங்க. எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ்னு நோன்பை திறந்துட்டோம். ஸோ இதோட நான் vlog ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.